வணக்கம் நண்பர்களே, வாங்க இன்றைக்கி நார்ச்சத்து உள்ள ஒரு காய் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையானது 50 கிராம் கடலைப்பருப்பை முதல்ல ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வாழைத்தண்டு பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கலாம். இது வாரத்தில் ஒரு நாள் உடம்புல சேர்க்க வேண்டிய ஒரு காய். அது எப்படி ஈஸியாக செய்கிறதுன்னு பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நான் மோரில் அதை நறுக்கி வச்சுருக்கேன். நறுக்கும் போதே நீங்கள் நாரை எடுத்து நறுக்குனிங்கன்னா ஈஸியாக வந்துடும். இது இப்போ பொடி பொடியாக நறுக்கி அதில் உள்ளே சேர்த்துக்கோங்க. உள்ளே சேர்த்துட்டு அது கூட 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் மட்டும் போட்டுக்கோங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு அது முங்குற அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். ஏன்னா கடலைப்பருப்பு வேகணும் இல்லையா, அதுக்கு மட்டும் தண்ணி இருந்தால் போதும். நார்ச்சத்துலேயும் கொஞ்சம் தண்ணி சத்து இருக்குது, அதுவே அதுக்கு சரியாக வரும். இப்போ பார்த்திங்கன்னா அது அப்படியே மூடி போட்டு ஒரு 2 விசில் வச்சா போதும். நமக்கு கடலைப்பருப்பு ரொம்ப குழஞ்சிடக்கூடாது, நசுக்குனா உடையணும், அப்படி இருக்கணும். இதுக்கு தேவையானது 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம், தேங்காய் இந்த மாதிரி சீப்பாக ஒரு 6 சீப்பு நான் எடுத்து வச்சுருக்கேன். கசகசா 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. பூண்டு பல் ஒரு 6 பல், 2 பச்சை மிளகா. இதை நல்லா நைஸாக அரைக்கணும், அரைச்சிக்கோங்க. லைட்டாக குறன்னு இருந்தாலும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். இப்போ நான் 2 விசில் வச்சு எடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும் அடியில், ஆனால் இந்த மசாலாவுக்கு அது சரியாக வரும். கடலைப்பருப்பு குழையக்கூடாது, ஆனால் வெந்திருக்கணும். அந்த ஸ்டேஜ் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அந்த காய்க்கு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சதையும் அதில் சேர்த்து எடுத்துக்கலாம். இப்போது ஒரு கொதி வரட்டும். ஏன்னா இப்போ தான் குக்கரை ஆஃப் பண்ணியிருப்போம். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், எல்லாமே நல்லா வந்துருச்சு. வாழைத்தண்டு சீக்கிரம் கொஞ்சம் வெந்துடும், 2 விசில் விட்டிங்கன்னா வெந்துடும். இப்போ அரைச்சி வச்ச மசாலாவை அதில் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு போட்டுக்கோங்க. ஏன்னா இது வரைக்கும் இதில் உப்பே போடலை நம்ம. இப்போ உப்பு போட்டுக்கிட்டிங்கன்னா எல்லாம் ஒன்று போல் சேர்ந்து வந்துடும். இது கடைசியில் இது கொதித்த உடனே நம்ம தாளித்து கொட்டுறது தான் இது வேலை. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். நறுக்கிறது தான் இருக்கணும். நறுக்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபோக்கு வச்சு நீங்கள் வாழைத்தண்டை சுற்றிக்கிட்டே வந்தீங்கன்னா அதில் உள்ள நார் வந்துடும். அதை அப்படியே நம்ம எடுத்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா போதும், இது இப்படியே திரண்டு வந்துடும். இது ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய காய் தான். வாழைத்தண்டை நறுக்கி எடுக்கிற வேலை தான் உங்களுக்கு இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயமே நம்ம சேர்க்கலை. வெங்காயம் சேர்க்காமலும் இதை செய்யலாம். இல்லைன்னா நீங்கள் தாளிக்கும் போது வெங்காயத்தை வதக்கி கூட, எனக்கு வெங்காயம் வேணும் அப்படின்னா தாளிக்கும் போது வெங்காயத்தை வதக்கிட்டு கூட நம்ம இதோட சேர்த்துக்கலாம். நான் அப்படிலாம் செய்யலை, வேறு வெங்காயம் இல்லாமல் தான் செஞ்சுருக்கேன். பார்த்திங்கன்னா தெரியும், வாழைத்தண்டு நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இது கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. ரொம்ப ஃபைபர் உள்ளது. இது சாதத்தில் போட்டு கூட குழந்தைகளுக்கு ஊட்டி விடலாம். கண்டிப்பாக அவங்களுக்கும் பிடிக்கும். கடலைப்பருப்பு சேர்த்துக்கனால டேஸ்ட் இன்னும் அதிகமாக இருக்கும். இதை வாரம் ஒரு நாள் உடம்புல சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி காய்கறி வீடியோ பார்க்குறதுக்கு என் சேனலை